இன்றைய நற்செய்தி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வான தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வர் லாசர் என்னும் ஒரு ஓமையின் வழியாக அருமையான பாடங்களையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது, இந்த உலகத்தில் நலன்களை பெற்றவர்கள் மேலுலகத்தில் எப்படி இருப்பார்கள், இந்த உலகத்தில் துன்பங்களை அனுபவிப்பவர்கள் மேலுலகில் என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் பெறுவார்கள் என்பதையெல்லாம் மிக தெளிவாக இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இந்த உலகத்தில் நோய்களோடு போராடி கொண்டிருக்கலாம். நன்றாக உழைத்தும் முன்னேற முடியாமல் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்னுமாக நீதியின் பொருட்டு, உண்மையின் பொருட்டு நாம் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் மடியிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. கடவுளுடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும், நாம் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய ஆட்சியிலே, ஆண்டவருடைய பார்வையிலே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த விண்ணக வாழ்க்கையிலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் சேர்த்து கொடுக்கப்படும். இன்றைய நாம் வாசிக்க கேட்ட இந்த ஓமையிலே ஏழை லாசர் புண்களோடு வேதனையோடு அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே நோய்வாய்ப்பட்டு யாரும் கண்டுகொள்ளாத நிலையிலே, யாரும் அவரை கவனித்து கொள்ளாத நிலையிலே அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும்
விண்ணுலக வாழ்க்கை என்பது அவருக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கிறது. இந்த லாசருடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த விண்ணக வாழ்வு, அவருக்கு ஆபிரகாம் செய்த இந்த நன்மை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய செய்தியாய் இருக்கிறது. அதே போல செல்வந்தர், இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், அவர் எந்த குற்றமும் அவர் செய்ததாக விவிலியம் நமக்கு பதிவு செய்யவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு குற்றம் என்னவென்றால், ஏழை லாசரை கண்டுகொள்ளவில்லை. ஏழை லாசர் புண்களோடு வேதனையோடு இருந்த பொழுது அவருக்கு உதவி செய்யவில்லை. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நேர்மையாளர்களாக இருந்தாலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் இரக்கமும் அன்பும் கருணையும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செல்வந்தர் ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் அந்த இறுதி தீர்ப்பின் பொழுது தண்டனை பெற்றார். நாமும் பல வேளைகளிலே நம்மோடு இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம், அவர்களை கடந்து செல்லுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உதவி செய்து விடுங்கள். உங்களுடைய பெற்றோர், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பாவங்களில் பெரிய பாவமாய் இருக்கின்றது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள், உதவி செய்யுங்கள். ஒருவர் மற்றவருக்கு இயன்றதை கொடுத்து மகிழுங்கள். கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாயிருக்கும். பல நேரங்களிலே நாம் எனக்கு என்று சொல்லி வாங்கி வாங்கி நாம் சேர்த்து கொள்ளுகிறோம். ஆனால் பிறருக்கு கொடுப்பதிலே நமக்கு ஒரு நிறைவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பகிர்வுதான் நம் ஒவ்வொருவருக்கும் நிலையான மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, 10ல் 1 பங்கை கடவுளுக்கு கொடுப்பது போல 10ல் 1 பங்கை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து உதவுகிற பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு செல்வர்களுக்கு எதிரானவர் அல்ல. மாறாக அந்த செல்வத்தை கொண்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் உதவி செய்கிற பொழுது வானதூதர் நம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்ப்பார். நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாய் அவருடைய அன்பை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாய் இருக்கிற பொழுது நாம் ஆபிரகாம் மடியில் வைத்து தாளாட்டப்படுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நாம் யாரையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம், யாருக்கெல்லாம் உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம், மனைவி கணவனுக்கு சில நேரங்களில் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். அதே போல பெற்றோர்கள், பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அதே போல துன்பத்தில் துயரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆறுதலாய் நாம் இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிரம்ப கிடைக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் நன்மை செய்தால் அது ஆசீர்வாதம், தீமை செய்தால் அதுவே நமக்கு சாபமாய் மாறிவிடும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி சக மனிதர்களை கண்டுகொண்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து உதவி செய்வோம். அப்பொழுது இன்னும் ஆண்டவருடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்படுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே இப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீரே ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே செல்வர் லாசர் இந்த ஓமையிலே நாங்கள் பார்ப்பது போல இயேசுவே ஆண்டவரே, நாங்களும் இந்த செல்வந்தரை போல பல நேரங்களிலே சக மனிதர்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணராமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை கண்டுகொள்ளவும் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யும் ஆண்டவரே. நல்ல மனதை தாரும். இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே தொடும், நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவே தெய்வமே, இதோ குழந்தை செல்வத்திற்காக, திருமண காரியங்களுக்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொடும், நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் துயரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் அறிவீர். வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வேதனைகளை, துயரங்களை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக. திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய மகிழ்ச்சியான செய்தியை சொல்லும்படியாய் இயேசுவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே எங்கள் தெய்வமே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் என்னாலும் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இதோ இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நீரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக. எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.